அக்கா, என்ன இந்த மாசம் சம்பளம்க்கா. என்ன அதே 12,000 ரூபாய் தானே இருக்கு. ஏதோ 1,00,000 சம்பளத்தை கொடுக்குற மாதிரி நீட்டுற. இந்த காசை வச்சு அப்பாவோட மருந்து செலவு, தம்பியோட ஸ்கூல் செலவு, வீட்டு செலவுன்னு என்ன பார்க்க முடியும்? இந்த காசை நீ எடுத்துட்டு போ. 7 வருஷமா அதே சம்பளம், அதே 12,000. ஒன்னுத்துக்கு உருப்பிடாம. அக்கா, என்னடா ஏன்க்கா அண்ணனை போட்டு இப்படி திட்டுற? அவன் தானக்கா நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறான். வேணும்டாண்டா திட்டினேன். ஏன்க்கா? நம்மளுக்கே எல்லாம் பண்றேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை தொலைச்சிடுறான்டா. அவனுக்குன்னு 1 ரூபா கூட சேர்த்து வைக்க மாட்டேங்கிறான். வயசும் 30 தாண்டி போகுது. இப்படியே இருந்தா எப்படிடா? அவனுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல. இப்படி ஏதாவது கேவலமா சொன்னாதான்டா அவன் நம்ம விட்டு வெளியும் போவான், அவன் லைஃபையும் பார்ப்பான். இந்த நொண்டிக்காலை வச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி முடங்கி போன மாதிரி அவன் வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுடா. முருகா, கடைசி வரைக்கும் எங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? மாறவே மாறாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதே இடத்துல தான் இருக்கும். என்ன வாழ்க்கை முருகா இது? ஹலோ காசி, பண்ண ப்ராஜெக்ட்லயே உங்க ப்ராஜெக்ட் தான் ஓகே இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருங்க. மந்த்லி 50,000 salary ஓகே உங்களுக்கு? ஓகே தான் சார். ஓகே காசி. ரொம்ப நன்றி முருகா.